ஹே ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் புவி. போன எபிசோட் எங்கே முடிச்சோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க. 2 பேருக்கு வாக்குவாதம் அதிகமாகுது. என்ன ஒரு சின்ன குழந்தை இப்படி பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு வந்துடுறாங்க. அப்படி அவன் என்ன பண்ணுறா, ஹீரோயின் கிட்ட கோச்சிட்டு போயிடுறா. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பியோல பார்த்துக்கூடிய அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிஷுவல் எல்லாரும் கம்பெனிக்கு வந்துடுறாங்க, அதாவது ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறாருங்க. அப்போ ஹீரோ யாரோ எங்கேருந்தோ பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அவர் திரும்பி பார்த்தா ஒருத்தன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே, உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டேன். நீ என்ன பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுற, செம்ம வாசம் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டதும் அசால்ட்டாக ஹீரோ இந்த பார்த்துக்கோ இந்த பிராண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. இதுக்காட எவ்வளோ பார்வை பார்த்தேன்னு ஆடியன்ஸ்லாம் அலண்டு போகிற அளவுக்கு ஒரு பார்வை பார்த்துருப்பாரு. அப்படியே ஆஃபீஸ் டைம் ஆகுதுங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் ஹீரோ மட்டும் அன்னைட்டாயும் அங்கேருந்து வீட்டுக்கு போகவே இல்லை. ஹீரோயினோட அந்த ரூமை பார்த்தோன்னே அவருக்கு பிடிக்கவே இல்லை. அதை எப்படியாவது கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அவங்க குழந்தைக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவார். அந்த நேரம் பார்த்து ஆஃபீஸ்க்கு வராங்க ஹீரோயின். வந்து அவங்க ஆஃபீஸ் ரூமை பார்த்தா அப்படியே பலன்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்காரு, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஒவ்வொரு பொருளாக ஹீரோயின் கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஹீரோ இப்படிலாம் அடுக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கும் போதே ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே அழகாக ஒரு செடி வச்சுருக்காரு. அந்த ட்ராவில் இருக்க அந்த சின்ன ஷீட்டை கூடமே கரெக்டாக அடுக்கி வச்சுருக்காரு. ஃபைல்ஸ்லாம் இன்ச்சு பை இன்ச்சு கரெக்ட் பண்ணி அடுக்கி வச்சிருக்காரு. அந்த விண்டோ கிட்ட போய் நின்று பார்க்குறாங்க பாருங்க ஹீரோயின். அப்போ தான் அவங்களுக்கு அந்த விண்டோவிலேருந்து பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த இடத்த ஃபீல் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அந்த நைட்டு முடிஞ்சு போகுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த செஃப்பை காமிக்கிறாங்க. செஃப்பாக அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களும் அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த செஃப்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அங்கே போயிருப்பாங்க. இப்போ இவங்க டீமோட உட்காந்து, ஹீரோயினோட டீமோட உட்காந்து, நம்ம எடுத்திருக்க அந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட், அதுக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த செஃப்பும் வந்து கரெக்டான ஒரு செஃப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறாங்க. அவரை பற்றின வீடியோ, அவரை பற்றின அசட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாரும் மீட்டிங்கில் பேசுகிறாங்க. ஹீரோயினும் அவர் மேலே சந்தேகப்பட்டுட்டு நேராக அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இன்னொரு டைம் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஹேண்டை அவர் சொட்டிக்கிட்டே இருக்காரு. அதை தான் நோட் பண்ணுறாங்க. ஹீரோவும் அதை தான் நோட் பண்ணுறாரு. அவர் ஹேண்டில் என்ன இருக்குது, அவர் கையை தான் சரியில்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவர் திரும்ப ஹோட்டலுக்குள்ளே போகும்போது டோர் அவரால் ஓப்பன் பண்ண முடியல அந்த கையால். அவங்க கூட இருந்த அசிஸ்டன்ட் தான் அதை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் அவர் கையை யூஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அதெல்லாம் ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் நேராக அந்த செஃப்பை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. மீட் பண்ணி அவங்களால தனியாக ஒர்க் பண்ண முடியாதா, எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் போது ரொம்பவே ஆனஸ்ட்டாக அந்த செஃப் என்ன பண்ணுறாரு, என்னால் தனியாக ஒர்க் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தால் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியுமே, நான் டேஸ்ட்டாக சமைக்கிறேன்னா இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், என்னை நம்பி கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நான் சிறப்பாக பண்ணி தருவேன். பட் என் கை தான் ஒர்க் ஆகலை, எனக்கு பதில் நான் வேறு செஃப்பை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹோட்டல்லையே ரொம்பவே சமைக்க தெரியாமல் கார்டன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தாலே ஒரு பொண்ணு, அவளை ரெஃபர் பண்ணுறாரு. அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய ஃபைல், அவங்களுடைய ரெஸ்யூம், அவங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவருடைய பிளேஸில் உட்காந்து அதை பார்த்துட்ருக்காரு. அப்போ ஃபைல் எடுக்கும்போது காங்கோட கையில் சின்னதாக கிழிச்சிடுது. ஆனால் அதை அவங்க கேர் பண்ணிக்காமல் சில்லுன்னு விட்டுட்டு ஒரு காஃபி குடிக்க போகிறாங்க. அப்படி குடிக்க போகும்போது ஹீரோவும் அங்கே உட்காந்து தவிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரா, அவருக்கும் காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட அவருக்கும் போயிட்டு காஃபி கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் பாருங்க கேங்கோட மனசுக்குள்ள. இது வரைக்கும் யாரையும் கேர் கூட பண்ணிக்காத கேங் ஹீரோவுக்கு காஃபி கொடுக்குறாங்க. அவர் கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த டைனிங் டேபிளில் அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, எப்படியோ அவங்க கையில் கிழிச்சிருக்கிறத நோட் பண்ணிடுறாரு. உடனே ஜின் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ஒரு ட்ராலேருந்து பேண்டேஜ் கொண்டு வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி மெதுவாக அந்த கையில் இருக்க அந்த விரலில் அந்த பேண்டேஜை போட்டு விடுறாரு. ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அவங்க மேலே கேராக யாரும் இல்லாதனால தான் அவங்க எல்லாருக்கிட்டே வெறுப்பை காட்டுவாங்களே, இவர் அவங்க மேலே கேராக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்கி போகுது. இவங்க ஆஃபீஸில் அப்படியே இருந்துட்டுருக்க ரொம்ப அன்நைட் ஆகிடுது. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறாங்க.
அதாவது ஜின்னு கேங்கும் கிளம்பும் போது கேங் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க, சீட் பெல்ட்டை போடாமல் உட்காந்துருக்காங்க. ஜின்னு என்ன சொல்கிறாரு, சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. நேராக அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. பட் ஹீரோயின் அங்கே போனதும் தூங்கிட்டே இருக்காங்க காரில். உடனே அவங்கள எழுப்ப மனசு இல்லாமல் ஜின்னு என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த கார்லேயே அந்த கொரியன் சிட்டியை ஒரு சுற்றி வராருங்க. சுற்றி வரும்போதே ஒரு மைல்டான சாங்கு. அப்படி ஹீரோயின் 2 பேர் தான் அவங்க தூங்குற அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அவர் சுற்றி வராரு. திரும்ப கொண்டு வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்டே நிறுத்துறாரு. அப்போ தான் அவங்க எழுந்துக்கிறாங்க தூங்கி. எழுந்த உடனே நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பாய் சொல்லிட்டு ஹீரோயின் கேங் கிளம்பிடுறாங்க. மறுநாள் ஹீரோயினும் போயிட்டு செஃப்பை மீட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுங்க, நாளையிலேருந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணிடுறோம், அவங்களே செஃப்பாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால அந்த செஃப் ஹேயின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீ தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டாக இருக்க போகிற, நீ தான் போய் செஃப்பாக சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை சொன்ன உடனே அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. எனக்கு சமைக்கவே வரமாட்டுது, என்ன போயிட்டு செஃப்னு சொல்கிறீங்கன்னா நான் எப்படி அதை நான் சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி பதட்டப்படுறாங்க. அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற மற்ற கப்ஸ்லாம் இவளை ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறா, அதனால நைட்டு எப்படியாவது நம்ம சமைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே பவர் கட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, அதை கீழே போட்டு அவள் கையில் சுட்டுடுது. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஓரமாக உட்காந்துடுறான். மறுநாள் ஹீரோயினும் அங்கே வந்துட்டு போவாங்க. நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு சமைக்கவே வராது, இதுக்கப்புறம் நான் சமைக்கவே மாட்டேன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி அவள் சொல்லும் போது ஹீரோயின் கேங் வந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு இவர்கிட்ட என்னதான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவள் பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னு அவகிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் லைஃப்பில் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, கடைசி வரைக்கும் இந்த காய்கறி மூட்டையை தூக்கிட்டு நீ இங்கேயே கிடக்க போறியா என்ன, உன்னால் சமைக்க முடியாதுன்னு யார் சொன்னா, உன்னால் சமைக்க முடியும், நான் உன் கூட இருக்கேன், நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அவளும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்த கான்ஃபிடென்ட்டில் நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறான். இவர் அவகிட்ட அவ்வளோ மோட்டிவேட்டடாக பேசுகிறத பார்த்து கேங்க்கு ஹீரோ மேலே அப்படியே கொஞ்சம் கருணை அதிகமாகுதுன்னே சொல்லலாம். இது கருணை கொஞ்ச நாளில் லவ்வாக மாறுறது கூட சான்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு வெறும் கருணை மட்டும்தான். வழக்கம் போல் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய டிரெக்டர் இன்ஷாங்க மீட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஹஸ்பண்டோட புக் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜின்னோடைய குழந்தை பியோல் இருக்கா. கேங் வந்தோடனே அவளை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நான் அவங்கள்ட்ட ஒரு புக்கு படிச்சு காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஏற்கனவே வச்சிருந்த புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கை காமிச்சு இது அடல்ட் கண்டென்ட், அதனால் இதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய புக்கை எடுத்து அவங்கள்ட்ட காமிச்சு அதில் இருக்க போயாமெல்லாம் சின்ன சின்னதாக அப்படியே அழகாக குழந்தைங்க சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்படி சொல்லும் போது ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட அவன் சின்ன வயசில் சொல்லியிருப்பா இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ கூட எனக்கு கூட ஞாபகம் வருது, நான் சின்ன வயசில் திருக்குறள் படித்ததெல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எதை படித்தா அவங்க சின்ன வயசு மொமெண்ட் ஞாபகம் வருமோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே அவங்களுடைய பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு போகுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேங்கும் ஹீரோ ஜின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த டீலிங் பேசியிருப்பாங்க இல்லையா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹேயின் செஃப்பும் வராரு. அங்கே ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களும் வராங்க. எப்படி வராங்க அப்படின்னா ஒரு செஃப் மாதிரி செம்மையை ட்ரெஸ் பண்ணிட்டு டிப்டாப்பாக நடந்து வந்து அவங்க 3 பேர் முன்னாடி நின்று செம்ம ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுகிறாங்க. அவள் அப்படி பேசுகிறத பார்த்து அவங்களுடைய செஃப் ஏன் இருக்கார்ல அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவளை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. நான் போயிட்டு அங்கே வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமாக பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். செஃப் ஏன் வந்து ஜின் கிட்ட சொல்கிறாரு, எப்படி இவ இப்படி மாறினான்னு தெரியல, இவளை இப்படி பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னும் கேங்கும் போயிட்டு அவகிட்ட பேசுகிறாங்க. அப்போ கூட அவர் ரொம்ப போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறான். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது அப்படியே பண்ணி உதிருதுங்க. அந்த இடத்துல அப்படியே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்கிறாரு, நம்ம நேராக கார்கிட்ட போயிடலாம், மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹானா கேங் என்ன சொல்கிறாங்க, என்னது இப்போ போய் மழையா, சான்ஸே கிடையாது, வா நடந்தே போகலாம், இந்த அப்பார்ட்மெண்ட்டோடே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சொட்டு தூறல் மேலேருந்து விழுது. உடனே மழை வர போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி முடிச்சிட்ருக்காங்க, நனைஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ பேக்குள்ளே கையை விட்டார், கொடை எடுத்தார், அப்படியே விரிச்சிட்டாரு. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இவன் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா
அது குழந்தைங்க யூஸ் பண்ணுற கொடைங்க. அதை பார்த்த உடனே இவங்க குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. அழகா 2 பேரும் கொடையில செம்மையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கொடை இல்லாம அங்கங்க ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியே சிரிச்சிட்டு செம்மையா நடந்துட்டு இருக்க. அவ்வளோதான், இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எபிசோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு ஹார்ட்டை கமெண்ட்டில் கொடுத்துட்டு போங்க. பிடிக்கலனாலும் உங்களுடைய கருத்து என்னவோ அந்த கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு நான் உங்கள் புவி. பபாய். இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.